மகளின் மருமகளின் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். அபிராமி அம்மாவை காப்பாத்துனது பரஞ்சோதி ஐயா இல்லம்மா. பவானியும் சிவகாமி கிட்ட அபிராமி ஐயாவை காப்பாத்தினது துளசிமா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. கரம்பக்காட்டு விஷமுன பூசாரி பரப்புறத்துக்கு நீ என்ன ஊர் சொன்ன? வீரபாண்டியபுரம் தானே? ஆமாம்மா. பவானி சொன்னதை கேட்டு துளசிக்கே அதிர்ச்சியா இருக்கு. அந்த வீரபாண்டிபுரத்துக்கும் நம்ம ஊருக்கும் ஏற்கனவே பிரச்சனை, எப்படி தனியாலாம் போயிட்டு அந்த துளசி எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சந்தேகம் வருது. உசுரோட வரவும் முடியாதே. இடத்துல கூட அவ ஏதாவது பொய்ய சொல்லிருக்கலாம். ஆகாத பொண்ணுங்களையும் புருஷன் இல்லாத சின்ன ஆனா எல்லா விஷயத்திலையும் பொய் சொல்லலாம். ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு எப்படி அவ விதவை, அது மட்டும் இல்லாம கல்யாணம் பொண்ணுன்னு தெரிஞ்சா விட மாட்டாங்களே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு இதுல அப்படின்னு யோசிக்கிறாங்க. பொண்ணுங்களை சொல்லி உள்ள விடவும் தண்டனை கொடுக்குற ஊர் அது. தப்பிச்சு வரவே முடியாத கோயிலுக்குள்ள இருக்கு. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. எப்படி அவ தப்பிச்சு வர முடியாத ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு அவ அசால்ட்டா மருந்தை வாங்கிட்டு வந்தா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன சின்னம்மா? காலேஜ்க்கு போகணும். நானா? எனக்கு இங்க நம்ம சின்ன தம்பியை என்னை வந்து காலேஜில் ட்ராப் பண்ண அப்படின்னு துளசி சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னால் முடியாதுமா, நீங்களே போங்கம்மாங்கிறாங்க. நிறைய வேலை இருக்கு சின்னம்மா, நேரத்தோட கிளம்புங்க சின்னம்மா. என்ன கோவம்? இனிமே என் கூட நீங்க காலேஜ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் இது மாதிரி நீங்கள் என் கூட காலேஜுக்கு வராதுங்க, அந்த அம்மா மறந்துடுங்க அப்படின்னு சொன்னதுனால தானே இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. சரி வரமாட்டேங்கிறீங்களா? ஆஹா, அதெல்லாம் காலேஜில் விடுறதை விட முக்கியமான வேலையை மாமா சொன்னாரா? எனக்கு இது மாதிரி கொள்ளையில் வேலை இருக்குமாங்கிறாங்க. எனக்கு காலேஜில் விடுறத விட உனக்கு முக்கியமான வேலை இருக்கா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட எந்த சத்தியமும் கேட்க மாட்டேன். நீங்கள் சும்மா சாக்கு போக்கு சொல்லி சமாளிக்கிறீங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க. அப்போ கரெக்டாக பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, என்னாச்சு துளசி, இது மாதிரி நான் இருக்கேன், நான் கொண்டாந்து உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு துளசி? இனிமே பாண்டி மாமா கூட காலேஜ் போறேன்னு நீ தானே நாச்சியார் பெரியம்மா கிட்ட செட் ஆக போகுது. ராம்நாடு வரைக்கும் போகணும்ல, வா. நான் கொண்டாந்து விட்றேன் அப்படின்னு பாண்டி சொன்னாலும் துளசிக்கு இல்லைங்க நான் வரலைங்க, வரேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வர நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நீங்க போங்க கூட காலேஜ். துளசி பாண்டி கூப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் காரில் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. போட்டுமா? இனிமே காலேஜுக்கு பாண்டியனை கூடயே போறேன்னு சொன்னீங்க. லிசி, காலேஜ்க்கு போலியா? இன்னும் இங்கே தம்பியை கூப்பிடலான்னு வந்தேன். அபிராமியும் வந்து ஏன் இன்னும் காலேஜுக்கு போகாமல் இருக்கீங்கிறாங்க. இது மாதிரி சின்ன தம்பியை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. தனியா காலேஜுக்கு போக சொல்கிறேன் என்ன சொன்னேன்? சின்னம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பு அவசியம்னு சொன்னேன்ல. துளசி இல்லைம்மா, நீங்கள் தானம்மா அன்றைக்கி துளசி அம்மா அவங்க தனியாகவே போய்ப்பாங்க, பஸ்லேயே போய் வைப்பாங்க அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் கூட காலேஜுக்கு வரேன்னு சொன்னிச்சு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் அன்னைக்கு ஏதோ குழப்பத்தில் சொல்லிட்டேன், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு. அப்படி ஒரு எப்பவும் பாண்டி வந்து அதான் நீங்கள் என்ன அழைச்சிட்டு போக சொன்னீங்களே, வா துளசி நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறாங்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், அன்றைக்கி ஏதோ குழப்பத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டான், சின்ன தம்பியே வரட்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. போல் காலேஜுக்கு போகிறேன், அவர் அங்கேயே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வருவார், போக சொல்லுவேன். சின்ன தம்பி தயங்காமல் போ. இதே சின்ன தம்பியாக இருந்தால் நான் என்ன வேலை சொன்னாலும் செய்வார், நான் கடைக்கு போயிட்டு வர சொன்னால் கூட செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்களா, அதனால தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்கிறாங்க. போவார். துளசி நான் செய்கிறேன், ரொம்ப யோசிக்காத துளசி, என் கூட வா. சௌரியமா இருக்கோ அதுபடியே இருக்கட்டும். இல்லை விடு பாண்டி, இது மாதிரி துளசி யார் வந்தால் சௌரியமாக இருக்கட்டும், அதுபடியே இருக்கட்டும், சின்ன தம்பியே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமியே சொல்கிறாங்க. நீ துளசியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போ. பாருங்க சின்னம்மா, நம்ம சின்ன தம்பியே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துளசி அழைச்சிட்டு போகிறாங்க. அவன் கூட போறியா? பாண்டிக்கு ஒரு விதமான கோவம் வருது, என்னை கழட்டி விட்டு அவன் கூட போறியா ஒரு நாள் இருக்குடி உனக்கு அப்படிங்கிறாங்க. சின்ன தம்பி சொல்லுங்க சின்ன. ஒரு நாள் இப்படிதான் அமைதியாக கார் ஓட்டிட்டு வந்தீங்களா? ஏதோ என்ன அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம சின்ன தம்பி கார் ஓட்டும் போது எதுவுமே பேசாமல் வராங்க, எப்போதும் கலகலப்பு பேசுவா, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு போட்டுவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போடுறாங்க. எல்லாம் லவ் சாங்காகவே இருக்குது. அது நல்ல பாட்டு தானே சின்ன தம்பி? அதாவது சின்ன தம்பி போடுற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் விஷயமா, தாலி கட்டுற விஷயமாவே இருக்குது. அதை பார்த்துட்டு பாட்டை ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த தாலி விஷயத்தை யோசிச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? பாட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க. தாலியை உண்டியல்ல போட்டுட்டீங்களே. அம்முவை மறந்து
அதாவது நான் எதுக்குமா பயப்பட போகிறேன், நீங்கள் தான் தாலி உண்டியலில் போட்டிங்களே, இதுக்கப்புறம் தாலி சாங் ஒன்றா என்ன அப்படிங்கிறாங்க. இருங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அவ்வளோதானே? ஆ, சரி சின்னம்மா. என் சிம்மாவை அவ்வளோ பிடிக்குமா? உங்களுக்கு எதனால் சின்ன வயசில் அந்த அம்மா உங்களை அவ்வளோ பிடிச்சிச்சு என்ன எதுன்னு கேட்குறாங்க. சின்ன தம்பியும் இது மாதிரி எல்லாரும் என்னை வேலைக்காரனாக பார்த்த சமயத்தில் அவட்டையும் தான் என்னை மனுஷனாக பார்த்தா அப்படிங்கிறாங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ தான் எனக்குன்னு என் மனசு சொல்லுது. மனசு அதுவா சொல்லுதா? இல்லை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னமும் அவளே யோசிச்சுட்டு அதில் என்னமோ இருக்குது அந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க. சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்தா இல்லை விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதில் என்னமோ இருக்கு. என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? இன்னுமே என்கிட்ட அப்படி பேசுனது கூட இல்லை. என்னம்மா சில வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன்னா பிள்ளைங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேசினவங்க எல்லாமே என்னை வேலைக்காரன்னு நினச்சி தான் பேசினாங்க. ஆனால் என் அம்மா மட்டும்தான் என்னை ஒரு மனுஷனாக நினச்சி என்கிட்ட பேசினா, என்னை திருத்தினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே என்கிட்ட வேலை தான் சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலாக தான் தெரியுது சின்னம்மா. ஆனால் என் அம்மு எனக்காக காத்திருக்காளோ இல்லையோ, இது மாதிரி அவன் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் அவளை விட்டு விலகி வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் காத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறதே ஒரு மாதிரி நல்லா இருக்கு சின்னம்மா. அம்முவை இன்னும் கொஞ்ச நாளில் நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அப்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் மனசை நான் அந்த நிமிஷமே மாற்றிக்குவேன் சின்னம்மா. துளசி இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சின்ன தம்பி இந்த மாதிரிலாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மு எனக்காக காத்துட்டு இருக்கா, அவ்வளோதான். ஆனால் சின்ன தம்பி மனசுக்குள்ளே இது மாதிரி அம்மு எனக்காக கண்டிப்பாக காத்துட்ருவா அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற வழியில் வண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுது. பார்த்து அதுக்கப்புறம் சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா அந்த கார் டயரை மாற்றுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் இடிச்சுக்கிறாங்க. சொன்னல மெக்கானிக் வர சொல்லலான்னு. இப்போ பாருங்க ரத்தம் வருது. இந்த வேலையெல்லாம் இல்லை அதாவது எனக்கு இந்த வேலை கொஞ்சம் தெரிஞ்சுச்சு, நம்ம தெரியாமல் இது மாதிரி அந்த ஸ்பேனர் போட்டுடுச்சு, அதான் ரத்தம் வருது அப்படின்னு சொன்னோம். சின்னம்மா. காலேஜுக்கு போகணும்ல, அந்த அவசரத்தில் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்னம்மா. நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி கையில் பார்த்தீங்கன்னா அந்த துணி எடுத்து கட்டி விட்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இந்த ப்ரோமோ நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.